இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணம் திருட்டு. போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வட மாநில தொழிலாளிகளிடம் செல்போன் பறித்து சென்ற வழக்கில் கல்லூரி மாணவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு உத்தரவு. புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடி காக்காமுட்டை என்கிற மணிகண்டன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த சஞ்சய் தனது கூட்டாளிகளான ரோடியர்பேட் பகுதியை சேர்ந்த சக்திவேல், சுகுமார், சஞ்சீவ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவு செய்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நாட்டு வெடிகுண்டு மற்றும் 2 ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே உப்பளத்தில் பதுங்கியிருந்த மணிகண்டனை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் குயவர்பாளையம் பகுதியில் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உள்ளது. இதனிடையே நேற்று காலை வழக்கம் போல் கோவில் நிர்வாகிகள் கோவிலை திறந்தனர். அப்போது கோவில் கதவு பூட்டு உடைந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது கோவில் மேற்கு பகுதியில் உள்ள உண்டியல் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 10,000 மதிப்பிலான காணிக்கை பணம் திருடு போயிருந்தது. இது குறித்து அறங்காவலர் குழு தலைவர் மணி கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த சோனிராம் என்பவர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று இவர் சேதராப்பட்டு பிரதான சாலையில் செல்போனில் பேசியபடி நடந்து சென்ற போது பின்னால் பைக்கில் வந்த 2 பேர் திடீரென சோனிராமனின் செல்போனை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது மொரட்டாண்டியை சேர்ந்த கௌதம் மற்றும் 17 வயது கல்லூரி மாணவன் என்பது தெரியவந்தது. 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு பைக் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தற்போது கொரோனா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு அனைத்து மருத்துவமனைகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரியில் அதிகரித்துள்ள கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும், பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் உடல்நல காரணமாக நேற்று காலமானார். அவரின் மறைவிற்கு அரசியல் கட்சியினர், திரை உலகத்தினர் மற்றும் பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு சங்க தலைவர் பாண்டி செல்வம், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் சார்னா எங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்தால் ஷூட்டிங் வந்தால் இன்றைக்கி அவர் இல்லைன்றது எல்லாருக்கும் வருத்தம். வள்ளலார், அதுமாதிரி சாய்பாபா எல்லாரும் பார்த்திங்கன்னா அன்னதானம். ஸோ அதே வழியில் பார்த்திங்கன்னா அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான். ஸோ சாப்பாடு எல்லாம் அதில் பார்த்திங்கன்னா கலைத்துறைக்கு மட்டும் அவர் நிறையா சாப்பாடு போட்டாருன்னு மட்டும் இல்லாமல் நிறைய சேவை புதுச்சேரிக்கு நம்ம நடிகர் சங்கத்துக்கு செஞ்சுருக்காரு.
புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகார் தொடர்ந்து கிருமாம்பக்கம் போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் கொண்டூர் பகுதியை சேர்ந்த விஜய், ராகவன், சஞ்சய் ஆகிய 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கனோப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரோஹித் என்பவரையும், முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பொம்மையார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஷர்வின் என்ப வாலிபரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வசிக்கும் புதிரை வண்ணார் சமூகத்தினர் ஆதிதிராவிடர் சமூகத்தில் ஒரு பிரிவாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஆதிதிராவிடர் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அம்மக்கள் தங்களுக்கு புதிரை வண்ணார் என சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர். மேலும் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இயக்குனர் இளங்கோவனின் தொடர் நடவடிக்கையால் அவர்களுக்கு புதிரை வண்ணார் சாதி சான்றிதழ் அளிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வினோபா நகரை சேர்ந்த சதீஷ் என்பவரின் பிள்ளைகளுக்கு புதிரை வண்ணார் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இவர்களின் தொடர் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா, தமிழ்கள மாநில செயலாளர் அழகர் ஆகியோருக்கு புதுச்சேரி வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் தெய்வநீதி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி INTUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. ஊழியர் நலசங்கத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில INTUC துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், முத்துராமன், தமிழ்ச்செல்வம் மற்றும் அமைப்பு சாரா மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் மறைந்த சங்க தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நேரடியாக புதுவை அரசு சம்பளம், பென்ஷன் வழங்க வேண்டும், பணியின் போது மரணம் அடைந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் ரங்கநாதன், கதிரேசன், முனியன், சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் சந்துரு வரவேற்றார். தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் சிவானந்தம், சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் சுரேஷ், துணை செயலாளர் முருகன், செயலாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, செந்தில்குமார் MLA கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். இவ்விழாவில் சங்க உறுப்பினர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டர், டைரி, உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பாஸ்கரன், சந்திரசேகர், முத்துராமன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினரின் திறனை வளர்ப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சி புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது. பயிற்சியில் புதுவையில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாரும் கலந்து கொண்டனர். காவலர் பயிற்சி பள்ளி SP ரங்கநாதன் பயிற்சியை தொடங்கி வைத்தார். இணைய வழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பயிற்சி நோக்கத்தை விளக்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை விரிவுரையாளர்கள் உமா, சுக்ரீத் சிங் ஆகியோர் இணைய வழி காவல் விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு, மெஷின் லேர்னிங் போன்றவற்றை கையாண்டு வழக்குகளை விசாரிப்பது குறித்து விளக்கினார். மேலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல் குறித்தும் காவலர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரம் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களை எந்தவித முன்னறிவிப்பின்றி சாலை விரிவாக்க பணிக்காக உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். முன்னறிவிப்பு இல்லாமல் வீடுகளை காலி செய்ய சொல்வதை கண்டித்து மற்றும் தொகுதி MLA, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தனியாருக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி தொகுதியை சேர்ந்த அனைத்து கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மண்ணாடிப்பட்டு குழு தலைவர் விநாயகம் தலைமை வகித்தார். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் கலைச்செல்வி, விவசாய தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து தேசிய கிராமப்புற 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், நுண்ணிதி நிறுவனங்களின் கெடுபிடிகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும், வில்லியனூர் மண்ணாடிப்பட்டு கிராமங்களில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் உபகரணங்களை உடனடியாக வேலை வழங்க வேண்டும், மூடி கிடக்கும் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அதிகாரியை போராட்டக்காரர்கள் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்று அளித்தனர். ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது வில்லியனூர் ராம பரதேசி ஆலயத்தின் அருகே அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இன்று டிசம்பர் மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூரில் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணம் திருட்டு, போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வட மாநில தொழிலாளிகளிடம் செல்போன் பறித்து சென்ற வழக்கு கல்லூரி மாணவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு உத்தரவு. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.